போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலேயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சின்னத்தனை விட மாட்டாங்களா மாமா? அதை எப்படி கிட்ட விடாம இருப்பாங்க? கார்த்திகை வெளியே கூடுறதுக்கு சட்டத்துல 1008 வழி இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு. ஏன் தப்பு பண்ணிட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? சார் நான் உண்மையா சொன்னா ஏன் சார் நம்ப மாட்டேங்கிறீங்க? சார் சத்தியமா நான் லஞ்சம் வாங்கல சார். குட் மார்னிங் சார். கார்த்திகோட மிஸ்ஸஸ் பார்க்க வந்திருக்காங்க. சரி வர சொல்லுங்க. ஓகே சார். என்னவா சார்? கார்த்திகை பார்க்கலாம் வாங்க. வாங்க வாங்க. நான் ஃபைனலா கேக்குறேன், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சார் தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க சார். வணக்கம். வணக்கம். நீங்க பேசுங்க. அப்பா அப்பா நான் லஞ்சம் வாங்கலப்பா. சத்தியமா நான் வாங்கவே இல்லப்பா. என்ன நம்ப அண்ணா. எங்கண்ண நீ லஞ்சம் வாங்கியிருப்ப நாங்க யாருமே நம்பல. உன்னை நம்பாம நாங்க வேற யாரும் நம்ப போறோம்? ஐயா நீ ஏன் வளர்ப்பியா? உனக்கு லஞ்சம் வாங்க மனசு வராது. உன்னால லஞ்சம் வாங்க முடியாது, எனக்கு நல்லா தெரியுங்க. தைரியமா இரு. ஆமாங்க சின்னத்தா, இது ஏதோ போராத காலத்துக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க லஞ்சம் வாங்கல நிரூபிச்சு நான் உங்களை கூட்டிட்டு தான் போவேன். நீங்க தைரியமா இருங்க சின்னத்தா, நம்பிக்கையா இருங்க. சரி அண்ணா. சார் இப்ப என்ன சார் பண்ணலாம்? சார் நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள கார்த்தியை நாம நிரபராதின்னு நிரூபிச்சே ஆகணும். கார்த்திக் ஆபீஸ்ல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தெளிவா சொல்லுங்க. சார் அந்த கடைக்காரன் ரொம்ப வருஷமாவே வாடகை கட்டல சார். நானும் பல தடவை கேட்டிருக்கேன். அபராத தொகையை கண்டிப்பா கட்டி ஆகணும். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? வேற வழியே இல்லையா? இல்ல வேற வழி இல்லைண்ணே. சரி தம்பி, அப்ப நான் அபராத தொகையை மட்டும் கட்டிடுறேன். எவ்வளோண்ணே கட்டுறீங்க? ஒரு 50,000 கட்டிடுறேன் தம்பி. சரி. என்ன சொல்றீங்க? பில் போட்டு கொடுத்து தான் பணத்தை வாங்குனீங்களா? ஆமா சார். நல்லா ஞாபகம் இருக்கா? ஒன்னும் குழப்பம் இல்லையே? குழப்பம்லாம் இல்ல சார். கன்ஃபார்மா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். நான் பில் போட்டு கொடுத்து தான் பணம் வாங்கினேன். பில் போட்டு கொடுத்து வாங்கினா எப்படி லஞ்ச பணம் ஆகும்? நீங்க இந்த கடைக்காரர்கிட்ட இருந்து 50,000 வாங்குனீங்கல்ல, அதுக்கு தானே ரிசிப்ட் கொடுத்தீங்க? ஆமா சார். சார் இது போதும் சார். அந்த பில் புக் கிடைச்சதுன்னா கார்த்தி லஞ்சம் வாங்கல, முறையா வசூலிக்க வேண்டிய பணத்தை தான் பில் போட்டு வாங்கியிருக்காருன்னு நிரூபிச்சிடலாம். அப்படியா சார்? சரி சார். கார்த்தி அந்த பில் புக் எங்க இருக்கு? சார் ஆபீஸ்ல டேபிள் டிரால இருக்கு சார். அந்த பில் புக் வேணுமே. அது இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே நீங்க நிரபராதின்னு நிரூபிச்சு நீங்க வீட்டுக்கு போயிடலாம். ஆனா சார் நான் இங்க இருக்கேன். அந்த பில் புக் என்னோட டேபிள்ல இருக்கு. அதை நான் போய் எப்படி சார் எடுக்க முடியும்? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சின்னத்தா, நான் போய் அந்த பில் புக் எடுத்துட்டு வரேன். என்ன நானும் வரேன், சேர்ந்து போலாம். இல்ல வேணாங்க மாமா, நீங்க சின்னத்தா கூட இருங்க. நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வா. வந்துடுறேன் சின்னத்தா. சரி அண்ணா. வரேன் சார். சரிம்மா. சார் பில் புக் வந்தா கண்டிப்பா இவரை ரிலீஸ் பண்ணிடலாம் சார். கவலைப்படாதீங்க. தைரியமா இருக்குன்னு. சரிப்பா. அந்த ஒர்க் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுறீங்களா? மேடம் முடிஞ்சிருச்சானா அப்பவே கேட்டாங்க. சரிங்க சார். அண்ணா கார்த்திக் சார் எப்படி இருக்காரு? வாங்க மேடம், கார்த்திக் சார் எப்படி இருக்காரு? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கார்த்திக் சார் கண்டிப்பா லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டாரு. அவரை பத்தி எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் பக்கம் இருக்கிற உண்மையும் நியாயமும் கண்டிப்பா அவரை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. இருந்தாலும் சட்டத்தை நம்ப வைக்கிறதுக்கு சில ஆதாரம்லாம் தேவைப்படுதே. அதுக்காக தான் நான் இப்போ வந்தேன். என்ன சொல்றீங்க அண்ணோ? சின்னத்தாம் பணம் வாங்கிட்டு பில்லு கொடுத்தாராமே, அந்த பில் புக் எனக்கு வேணும். அத கார்த்திக் சார் எங்க வச்சிருக்காருன்னு தெரியலையே. இந்த டேபிள்ல தான் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. சரி இருங்க நான் பாக்குறேன். சரி நீங்க இந்த வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க, நான் வந்து கலெக்ட்
இங்க இல்லையா அண்ணோ கபோர்ட்ல தான் வச்சிருப்பாரு. இதை கொடுத்தாகணும். இங்கதான் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. கொஞ்சம் நல்லா தேடி சரி பாருங்க. இருங்க. இங்க இல்ல அண்ணோ. கொஞ்சம் நல்லா துர்கா, பாருங்க மேடம். ஹலோ, என்ன தேடுறீங்க? என்ன துர்கா, பில் கலெக்டரோட சேர்ந்து நீங்களும் உள்ள போகணும்னு ஆசையா இருக்கா? இல்ல மேடம், அது வந்து கார்த்திக் சாரோட வைஃப். இருங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. சி, ஒரு நான் ஸ்டாஃப் இங்க வந்து இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, புரியுதா? இல்லைங்க மேடம், அவரு பில் புக் வேணும். அது இருந்துச்சுன்னா அதை வச்சு அவரை வெளியில கொண்டு வர முடியும். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த பில் புக்கை தேடி எடுத்துட்டு போக எனக்கு அனுமதி கொடுங்க. அப்படியெல்லாம் ஆபீஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து வெளியால் எடுத்துட்டு போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது. நீங்க கிளம்புங்க. மேடம், அந்த புக்கை மட்டும் எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க, ப்ளீஸ் போங்க. இல்லனா நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். கல்லஞ்சக்காரி இவ்வளவு அகம்பாவா இருக்கக்கூடாது. இதானே வேணும் அண்ணா உனக்கு? இதானே வேணும்? இதுவும் கிடைக்காது, உன் புருஷனும் உனக்கு கிடைக்க மாட்டான். நீ வாழ போற வாழ்க்கையும் உனக்கு கிடைக்க விடாம நான் பண்றேன். என்ன பில் புக் கிடைச்சதா? அது இல்லைங்க மாமா, பில் புக்கு கிடைக்கல. சார் ஒரு நிமிஷம் சார், இதை வந்துடுறேன். ஓகே. அண்ணோ, பில் புக் கிடைக்கலையா? பில் புக்கை டேபிள் மேல தான் வச்சிருந்தேன். நீ அங்க நல்லா பாத்தியா அண்ணோ? எங்க நான் பாக்குறது? நான் தேடிட்டு இருக்கப்பவே ரம்யா வந்து என்ன ஏதுன்னு கேட்டு என்னை கோவப்பட்டு வெளியே அனுப்பிட்டாங்க.